செய்யலாம். பருப்பு சாதம் செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள்: அரிசி 3 டம்ளர், பருப்பு 1 டம்ளர் போட்டிருக்கேன், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு தேவையானது. இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சது அடுத்து பூண்டு, வெங்காயம், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டோம். இதுக்கு தேவையான சால்ட்டு, தேவையான மஞ்சள், நான் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன். உங்களுக்கு சாம்பார் தூள் வேண்டாம் அப்படின்னா மிளகாத்தூள் போடுறாலும் போட்டுருவோம். நான் பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாத்தூள் போடலை. நல்லா வதக்கிட்டு அரிசியை வந்து இப்போ அரிசி போடுறேன். போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் பெல்ட்டு போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பருப்பு சாதம் ரெடி. பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஊறுகாய் வச்சு சாப்பிட்றோம். உருளைக்கிழங்கு சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். இன்றைக்கி வாங்க சாப்பிட்லாம்.